ஆஃபீஸ் வேலைக்கு போயிட்டுருக்கீங்களா? அம்மாவுக்கு சின்ன சின்ன வேலைக்கு கூட ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? உங்களுக்காக தான் இந்த ஸ்டோரி. ஒரு பாப்பா வந்து அவங்களோட காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஒரு வேலை கூட செய்ய தெரியாது. கிச்சனில் வந்து சாதம் எப்படி வெந்துருச்சா, சாதம் வடிக்கிறது, குழம்பு வைக்கிறது எதுவுமே அவங்களுக்கு வேலை செய்ய தெரியாது. அந்த மாதிரி அவங்க அம்மா செல்லமாக வளர்த்துட்டாங்களாம். அப்புறம் திரும்பி வந்து அந்த காலேஜ் முடிச்ச லீவில் வந்து கற்றுக்கிட்டாங்களாம். கொஞ்சம் கொஞ்சம் வந்து செய்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டாங்களாம். ஆனால் வேலைக்கு போகும்போது அந்த சின்ன சின்ன உதவி கூட அவங்க அம்மாவுக்கு செய்ய மாட்டாங்களாம். அவங்க அம்மா தான் பாவம், உடம்பு முடியலனா கூட அவங்க அம்மாவே தான் சமைக்கணுமா, அவங்களே தான் எல்லா வேலையுமே செய்யணுமா, பாத்திரம் கழுவுறது, வீடு எல்லாமே வந்து அவங்க தான் செஞ்சுட்டு இருந்தாங்களாம். 2 வருஷம் கழிச்சு அந்த பாப்பாவுக்கு வந்து மேரேஜ் பண்ணாங்களாம். மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் காலையில் சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், மதியம் சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், நைட்டு சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், கிச்சன்லாம் சுத்தம் பண்ணணும், இதே வேலையாக இருந்தோடனே அந்த பாப்பா வந்து அப்போ தான் யோசிக்க ஆரம்பிச்சது. அப்போ நம்ம அம்மா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களா, இவ்வளோ நேரம் வேலை செஞ்சாங்களா, இந்த வேலை எல்லாமே அம்மா ஒண்டி தனியாக செஞ்சாங்களான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவங்க எல்லாமே சமைக்கிறது எல்லாமே நல்லா கற்றுக்கிட்டாங்களாம். இந்த வேலைலாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கற்றுக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் வந்து யோசிச்சாங்களாம், நம்ம இவ்வளோ செல்லமாக நம்ம அம்மா நம்மளை வளர்த்தோம், நம்ம அம்மாவுக்காக நம்ம எதுவுமே செஞ்சு கொடுக்கலையே அந்த டைமில், ஒரு டீ கூட நம்ம போட்டு கொடுத்தா அம்மா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க அப்படின்னு திங்க் பண்ணாங்களாம். அதுதான் காலம் கடந்து யோசிக்கிறது என்ன கிடைக்கும் போது சொல்லுங்கள். இருக்கும்போதே உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன உதவி செய்யுங்க. என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.